பொறுத்தவரை புலி அவங்களோட கொடியாகவும் அரச சின்னமாகவும் இருந்தது. இவங்க அத்திப்பூ மாலையை அணிஞ்சிட்டு இருந்தாங்க. உறையூர் மற்றும் பூம்புகார் இவங்களோட தலைநகரங்களா இருந்தன. சோழர்களோட முதன்மை தலைநகரமா உறையூரும் துறைமுகமா பூம்புகாரும் அமைந்திருந்தது. சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படிங்கிற பட்டப்பெயர்களை சுட்டி கொண்டாங்க. சோழ நாடானது குணகுலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சோழ நாடானது கிழக்கு கடற்கரையோரமாக அமைந்திருந்தது. தொண்டை மண்டலமும் சோழர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. மூவேந்தர்களை பற்றி சங்க பாடல்கள் பல செய்திகளை கூறுது. சேரர்களை பற்றி 10 அப்படிங்கிற நூல் விரிவாக கூறுது. 10 10 சேர மன்னர்களோட வரலாறு கூறப்பட்டிருக்கு. சோழர் மற்றும் பாண்டியர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அகநானூறு, புறநானூறு,